Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். 2/3 கப் பவுடர் சுகர், அரை கப் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அது போக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஒரு முட்டை. ரீஃபைண்ட் ஆயில் தவிர வேறு எந்த ஃப்ளேவர் இருக்க ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலும் கேக்கோட டேஸ்ட் ஸ்மெல் ரெண்டுமே நல்லா இருக்காது. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். கேக் செய்கிறதுக்கு வேண்டிய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலும் ஸ்ட்ரெயினரும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2/3 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கட்டி எதுவும் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலக்கினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்டரை வச்சு வெனிலா எசன்ஸையும் எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லோ ஸ்பீடில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 20 செகண்ட்ஸ் லோ ஸ்பீடில் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி மாறும். அந்த டைமில் பீட்டரோட ஸ்பீடை அடுத்த லெவலில் வச்சுட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்கோட கன்சிஸ்டன்சி மாற ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பீட்டரோட ஸ்பீடை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டரை ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு எனக்கு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு பக்கமாக ஆச்சு. எக்கில் இந்த மாதிரி ஃபோம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா எக்கை பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் இதில் சேர்த்துக்குங்க. ரீஃபைண்ட் ஆயில் எக்கில் ஆட் பண்ணதுக்கப்புறமா பீட்டரை இருக்கிறதுலே லோ ஸ்பீடில் செட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரீஃபைண்ட் ஆயிலும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி வெட் இன்க்ரீடியன்ஸில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 பேட்சாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சிட்டு வெட் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஜென்டிலாக கலக்கி விடுங்க. அடியில் செட்டில் ஆகிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மேலே எடுத்து விட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கேக் சிங்க் ஆயிரும். இப்போ செகண்ட் பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸில் நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ண மாதிரியே இந்த டைமும் ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அடியில் இருக்க மாவையெல்லாம் மேலே எடுத்து விட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்சை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேர்ட் பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க தேர்ட் பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் இதில் நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பேட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே அடியில் செட்டில் இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மேலே எடுத்து விட்டு நல்லா கலக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பேட்டரை ஜென்டிலாகவே கலக்க பாருங்கள். ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 4 டேபிள் ஸ்பூன் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே எல்லா பாலையும் ஆட் பண்ணிடாதீங்க. பாலையும் பேட்டரையும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க பாலையும் இதில் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. கேக் செய்கிறதுக்கு 6 இன்ச் பேஸ் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அலுமினியம் டின் தான் எடுத்திருக்கேன். கேக் டின்னில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா இதில் பட்டர் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாட்டி கேக் டின்னில் ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு மைதா இல்லாட்டி கொக்கோ பவுடர் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. கேக் டின்னில் மைதா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா சைடும் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுக்குங்க. கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பழைய ப்ரெஷர் குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் குக்கரை கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒயர் ஸ்டாண்டை சென்டராக குக்கரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் லிட்டில் இருக்க விசில் அதுக்கப்புறமா ரப்பர் டியூப் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு குக்கர் லிட்டை குக்கர் மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. குக்கருக்குள்ளே ஏர் போகாத மாதிரி குக்கர் லிட்டை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே கேக்கை பேக் பண்ணிக்க பாருங்கள். ரொம்ப நேரம் கேக் பேட்டர் வச்சுருக்க வேணாம். இப்போ கேக் பேட்டரை கேக் டின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை சென்டர்லேயே ஃபோக்கஸ் பண்ணி ஊற்றாதீங்க, நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போர் பண்ணிக்கோங்க. சென்டர்லேயே ஃபோக்கஸ் பண்ணி கேக் பேட்டர் ஊற்றுனீங்கன்னா கேக் சிங்க் ஆக சான்சஸ் இருக்குது. பவுலில் பேலன்ஸ் இருக்க கேக் பேட்டரையும் ஒரு ஸ்பேச்சுலாவோட ஹெல்ப் யூஸ் பண்ணி போர் பண்ணிக்கோங்க. ஒரே டைம்லேயே எல்லா கேக் பேட்டரையும் போர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கேக் பேட்டரை கேக் டின்னில் போர் பண்ணதுக்கப்புறமா ஜென்டிலாக கேக் டின்னை ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜென்டிலாக டேப் பண்ணுறதுனால கேக் பேட்டரில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட அது ரிலீஸ் ஆயிரும். குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேக் டின்னை ஒரு ஹோல்டரோட ஹெல்ப்பை வச்சு குக்கருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம்.
இந்த ஸ்டேஜில் குக்கர் ஹீட்டாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம கை பட்டா கூட பேர்ன் ஆயிரும். குக்கருக்கு நடுவில் வச்சுருக்க ஒயர் ஸ்டாண்டில் இந்த கேக் டின்னை வச்சுக்கோங்க. சப்போஸ் கேக் டின் ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகாட்டி ஒரு ஹோல்டரோட ஹெல்ப்பை வச்சு கேக் டின்னை சென்டராக நல்லா ப்ளேஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கேக் பண்ணுறீங்கன்னா 6 இன்ச் இல்லாட்டி 5 இன்ச் கேக் டின் தான் கரெக்டாக இருக்கும். கேக் டின்னில் பாதி அளவுக்கு தான் பேட்டர் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கேக் பொங்கி வெளியே வந்துடும். கேக் டின்னை குக்கருக்குள்ளே வச்சதுக்கப்புறமா குக்கர் லெட்டில் இருக்க விசில் அப்புறமா ரப்பர் டியூப் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் லெட்டை குக்கர் மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்து வரைக்கும் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேக்கை பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 43 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி கேக்கில் ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். டூத் பிக் ரொம்ப க்ளீனாக வந்துச்சு. அதனால் கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கேக்கை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அடிக்கடி குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. கேக் ஒரு 80% பேக் ஆனதுக்கப்புறமா தான் குக்கரோட லிட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்டேஜில் குக்கரும் கேக் டின்னும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் ஒரு ஹோல்டரோட ஹெல்ப்பை வச்சு கேக் டின்னை வெளியே சேஃபாக எடுத்துக்கோங்க. கேக்கை வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒயர் ஸ்டாண்ட் மேலே அதை வச்சுருங்க. கேக்கோட அப்பர் பார்ட் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கேக் டின்னை ஒரு ட்ரை கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் கேக்கை கூலாக விட்டுருங்க. கேக் கூலானதுக்கப்புறமா இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி நல்லா சைடில் எல்லாம் குத்தி விட்டுக்குங்க. கேக்கோட எல்லா சைட்லேயும் நைஃபை வச்சு குத்தி விட்டால் தான் கேக்கை ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். ஒரு பிளேட் இல்லைன்னா கேக் போர்டில் கேக் டின்னை திருப்பி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேக் டின்னோட எல்லா சைட்லேயும் நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. 2 கை யூஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே கேக் டின்னோட அடியில் தட்டினீங்கன்னா கேக் டேமேஜ் ஆகி தான் வெளியே வரும். அதனால் எல்லா சைட்லேயும் டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கேக் டின்னோட பேஸ் பார்ட்டில் டேப் பண்ணுங்கள். இப்போ கேக் டின்னில் ஒட்டாமல் கேக்கை டீமோல்ட் பண்ணிட்டோம். இப்போ கேக்லேருந்து பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் ஒரு லெவலர் யூஸ் பண்ணி 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது கேக் போர்டில் சென்டரில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணுறதால கேக் போர்ட்லேருந்து கேக் ஐசிங் பண்ணுறப்போ மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த கேக் போர்டில் கேக்கோட 3rd லேயரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கேக்கோட ஒவ்வொரு லேயர்லையும் சுகர் சிரப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குங்க. எனக்கு பர்சனலாக சுகர் சிரப் பிடிக்காதுங்கிறதுனால யூஸ் பண்ணல. இப்போ கேக்கோட 3rd லேயரில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. விப்பிங் க்ரீமை நான் பேலட் நைஃபோட ஹெல்ப்பை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ கேக்கோட பேஸ் லேயரை ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே கேக்கோட அடுத்த லேயரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதையும் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி ஐசிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேக்கோட டாப் லேயரையும் ப்ளேஸ் பண்ணிட்டு அது மேலே விப்பிங் க்ரீம் வச்சுட்டேன். விப்பிங் க்ரீம் எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு 1.5 கப் இல்லாட்டி 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணணுங்கிற வீடியோ லிங்க்கை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கேக்கோட சைடில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கேக்கில் ப்ராப்பராக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் கிரேட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் எல்லாம் சென்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்கோட அப்பர் போர்ஷனில் ஷெல் நாசில் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கேக்கோட பேஸ் பார்ட்டில் க்ளோஸ்டு ஸ்டார் டிப் நாசில் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கேக்கோட பேஸ் பார்ட்டையும் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கேக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த கேக்கை நீங்கள் ஒரு 4 to 5 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேக்கை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து வேணுங்கிற அளவுக்கு கேக்கை வெளியே எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.